கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் தந்த இந்த புதிய நாளுக்காய் கூட அவருக்கு நன்றியும் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். இந்த நாளில் கூட தேவன் நம்ம தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நபர் கோராகு. இவர் கோராகுவை பற்றி வேதாகமத்தில் எண்ணாகமும் 16ஆம் அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டுள்ள இவர் கோராகு மற்றும் அவரது கிளர்ச்சி பற்றிய விரிவான ஆய்வுகள் பார்க்க போகிறோம். இந்த கோராகு யாருன்னா, இவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். இவன் கோகாத்தின் பேரன் மற்றும் ஈசாருடைய மகன் ஆவார். இவர் பதவி ஆசாரிப்பு கூடாரத்தில் பணிபுரியும் ஒரு லேவியராக இவர் இருந்து ஒரு கௌரவமான பதவியில் இருந்தார். உறவினர் இவன் மோசே மற்றும் ஆரோனுக்கு நெருங்கிய உறவினர் ஆவார். கிளர்ச்சியின் காரணம், அதாவது இவர் கோராகு ரூபன் கோத்திரத்தை சேர்ந்த தாத்தான், அபிராம் மற்றும் இஸ்ரவேல் சபையின் முக்கிய தலைவர்களான 250 பேர்களை தன்னோடு இணைத்து கொண்டு மோசேக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியை செய்தாராம். பெருமை மற்றும் பொறாமை எதற்காகனா, ஏற்கனவே லேவியராக பணிபுரியும் வாய்ப்பு இருந்துமே இவர் தன்னை ஆசாரியராக பதவி பெற வேண்டும் என்று பொறாமையினால் இவ்வாறு செய்தார் ஆக வேண்டும் என்ற விருப்பத்தினால். குற்றச்சாட்டு, சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறார். அப்படி இருக்க நீங்கள் ஏன் உங்களை உயர்த்துகிறீர்கள் என்று மோசே மற்றும் ஆரோனை நோக்கி கேட்டானாம். ஸோ இதனால் தேவனுடைய நியாயத்திற்கு எப்படி இருந்ததுன்னா, மோசே இதை முற்றிலுமாய் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அடுத்த நாள் கர்த்தர் நியாயம் தீர்க்கும் வகையில் மோசே சொன்னபடியே பூமி தன் வாயை திறந்து கோராகு, தாத்தான், அவரோட ஆபிராம் ஆகியோரையும் அவர்கள் குடும்பங்களை அனைவரையும் கொண்டு உண்டான அனைத்தையும் விழுங்கியது என்று பார்க்கப்படுகிறது. மேலும் அந்த 250 பேர்களை அக்கினியினால் கிளர்ச்சி ஈடுபட்ட அவர்களை அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அறிகுறி அவர்களின் தூபம் கலச்சங்கள் அடிக்கப்பட்டு பலிபீடத்திற்கு ஒரேயாக மாற்றப்பட்டனர். இது பின்வரும் சந்ததியினருக்கு ஒரு எச்சரிக்கையாய் அமைந்தது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இவ்வாறு எழும்பும் பொழுது அவர்கள் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் தேவன் அவர்களே நியாயம் தீர்த்து விடுவார் என்பது இது ஒரு எச்சரிக்கையாக கூறப்பட்டது. ஆனாலும் இந்த தேவனுடைய கிருபை எப்படி இருந்ததுன்னா, இந்த கோராகின் புத்திரர்கள் மாத்திரம் அழிக்கப்படவில்லையா. வியக்கத்தக்க விதமாக கோராகு அழிந்த போதும் அவனது குமாரர்கள் அனைவரும் அழியவில்லையா. எண்ணாகமம் 26:11 இப்படியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பிற்காலத்தில் அவர்கள் ஆலயத்தில் பாடகர்களாகவும் வாசல் காவலிகாரிகளாகவும் சேவை செய்தனர் என்று பார்க்கப்படுகிறது. சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நிறைய அதிகாரங்களை கோராகின் புத்திரருடைய சங்கீதம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளன. இங்கே போய் பார்க்கும்போது கூட 42ஆம் சங்கீதம், 44, 49, 84, 85, 87, 88 ஆகிய இதில் கோராகின் புத்திரருடைய சங்கீதம் என்று கூறப்பட்டுள்ளது. ஸோ பிற்காலத்தில் அவர்கள் அவ்விதமாய் உபயோகிக்கப்பட்டார்கள் என்று பார்க்க முடிகிறது. பாடங்கள், அதிகாரத்துக்கு கீழ்ப்படிதல். அதாவது இவருக்கு ஆல்ரெடி ஒரு கௌரவமான லேவிய அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது லேவியராக. ஆனாலும் தன்னுடைய பொறாமை நிமித்தம் மோசே ஆரோன் தன்னுடைய உறவினராக இருந்த போதும் அவர்கள் மீது பொறாமை கொண்டு அவர்களே கேள்வி எழுப்பி தேவனுடைய திட்டத்திற்கு எதிராகவே கேள்வி எழுப்பி ஆசாரியர் ஆக வேண்டும். ஆரோன் ஒரு ஆசாரியர். ஸோ ஆசாரியர் ஆக வேண்டும் என்று இருக்கிற இதில் அவன் திருப்தியாக இல்லாமல் இவ்வாறு பண்ணினதுனால கடவுளோட நியாயத்திற்கு எப்படி இருந்தது என்று நம்மளால் இங்கே பார்க்க முடிகிறது. நம்ம ஆல்ரெடி மோசேயோட சொந்த சகோதரிகளாக ஆரோனும் சகோதரியும் அவருக்கு எதிராக திரும்பிய போது கடவுள் அவர்கள் எப்படியாக தண்டித்தார் என்று நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இவரும் இந்த மாதிரி கோராக செய்த போது இவர் மோசே எதுவுமே அவர் கூட போய் போர் செய்யவோ அவரிடம் சண்டையிடவோ எதுவுமே பண்ணலை. மாறாக அவர் முழுவதுமாய் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அப்போ என்ன ஆச்சு, ஆட்டோமேட்டிக்காக அது தேவனுடைய யுத்தமாய் மாறியதுனால அவருடைய நியாயத்திற்பின் பிரகாரம் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள் என்று பார்க்க முடிகிறது. நம்மளும் கூட நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரும்போது அது நம்மளோட யுத்தமாக எடுத்துக்கொண்டு அவர்களோட சண்டையிடுவது, இது போராடுவது நம்மளே தான் பலவீனமாக்கமே தவிர
வேறு ஒன்றுமே நடக்காது. ஒரு ஊழியக்காரர் சொன்னபொழுது, நம்ம ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்ம அது கூட போராடிட்டு இருந்தோம்னா, வானமண்டலம் மொத்தம் வந்து வேடிக்கை பார்க்குமா. அதுவே நம்ம அவரிடத்தில் ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம வேடிக்கை பார்க்கலாம். வானமண்டலம் மொத்தமே அங்கே இறங்கி வந்து போர் செய்யும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனால் வந்து நான் கர்த்தரே சொல்றார், நீ சும்மா இருன்றான் கடவுளே வந்து சொல்கிறார். இது அவருக்கான யுத்தம் உன்னுடையதல்ல என்னுடையதுன்னு தான் சொல்கிறாரு. நீ சும்மா இரு, உனக்காய் நான் யுத்தம் பண்ணுவேன் என்றுதான் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஸோ அப்படியா மோசே செய்தது நிமித்தம் தான் அவர் கர்த்தர் நியாயம் தீர்த்து விட்டார். எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்பட்டார்கள். மன திருப்தி இல்லை. அந்த மன திருப்தி இல்லாதது தான் இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் காரணமாயிற்று. அவன் அழிந்தது மட்டுமல்லாமல் அவனோடு சேர்த்த 250 பேரும் வந்து அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதை இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடிகிறது. பாவத்தின் விளைவு நம்ம பார்க்கும் பிரகாரம் நிச்சயமாய் பாவத்தின் சம்பளம் மரணமாய் தான் இருக்கும். நம்ம மனம் திருந்தவில்லை என்றால் அதற்கான நியாய தீர்ப்பு எடுக்கப்படும். அவன் ஒருவேளை மனம் திருந்திருந்தால் வந்து தேவனிடத்தில் வந்து கிருபை பெற்றிருப்பான். ஆனால் அவன் மனம் திரும்பாததுனால மொத்தமாய் அழிக்கப்பட்டதை இதை நம்ம பார்க்க முடிகிறது. தேவனுடைய கிருபை எப்படிப்பட்டவங்களுக்கோ தேவனுடைய கிருபை நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அவன் சொன்ன பிரகாரம் நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் அவரை பின்பற்றுதலுக்கு தான் அவர் வந்து ஆட்களை வந்து தேர்ந்தெடுப்பார். நம்ம பாவத்தை விட்டு அவரை பின்பற்றுவதை தான் பார்க்கலாம். ஆனால் எல்லாமே அவருடைய பிள்ளைகளாக இருப்பதால் அவருக்கு நிச்சயமாய் வந்து ஒரு கிருபை வந்து இருக்கும். அந்த கிருபை இருந்ததால் தான் கோராக அழிக்கப்பட்டு அவன் கூட சேர்ந்த 250 பேரும் அழிக்கப்பட்டும் அவர்கள் பிள்ளைகள் மாத்திரம் வந்து அவர்கள் சில குமாரர்கள் மாத்திரம் வந்து அனைவரும் அழியவில்லை. எல்லா குமாரரையும் அவர் அழிக்கவில்லை என்று பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த குமாரர்கள் வந்து பிற்காலத்தில் அந்த ஆலயத்தில் வந்து கர்த்தரை சேவிக்கவும் அவரை பாடவும் காவலாளிகளாகவும் வந்து இருந்தார்கள் என்று சங்கீதக்காரன் பாட்டின் வழியாக நம்ம தெரிந்து கொள்ளப்படுகிறோம். புதிய ஏற்பாட்டில் கூட இந்த கோராகை பற்றி யூதா 1:11 கோராகின் எதிர்ப்பினால் அழிந்து போனார்கள் என்று இவர்களின் செயல் ஒரு எச்சரிக்கையாய் கூறப்படுகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒரு எச்சரிக்கையாகவே இந்த இடத்துல வந்து பார்க்க முடிகிறது. இந்த கோராக மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருந்தவங்களாவது அவனுக்கு அட்லீஸ்ட் வந்து அதை யோசித்து கடவுளுக்கு விரோதமாக நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தால் அவர்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள். ஆனால் ஒருவர் சொல்லுவதை நம்ம கண்மூடித்தனமாக நம்பி கடவுளை எதிர்த்தோமானால், கடவுளோட பிள்ளைகளை எதிர்த்தோமானால் அதன் விளைவு வந்து இப்படி தான் இருக்கும் என்பது ஒரு எச்சரிக்கையாக தேவனால் காண்பிக்கப்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ நாம கூட இன்ற நாளில் தேவன் நமக்காக கூறுவது முதலாவதாக தேவனுடைய பிள்ளைகளை எதிர்க்கக்கூடாதுன்றது கடைசியாக இருந்தாலும் முதலாவதாக மன திருப்தி வேணும். நம்ம இருக்கிற இடத்துல நம்ம திருப்தியாக இருக்கணும். அந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி உயர்த்தப்படணும், எப்படி திருப்தி அடையணும் பார்க்கணுமே தவிர மற்றவர்களை பார்த்து நம்ம பொறாமை கொள்வதோ அவர்களை எப்படி கீழே வீழ்த்துவது என்று நம்ம யோசிச்சோன்னா அது வந்து மிக பெரிய பாவமாக நம்ம வாழ்க்கையில் வந்து கருதப்படும். அது வந்து தேவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு காரியமாய், அவர் அருவருக்கத்தக்க காரியமாய் தான் இந்த பொறாமை பார்க்கப்படுகிறது என்பதை வந்து நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்ம இருக்கிற இடத்துல நம்ம வந்து திருப்தி ஆகணும். நம்ம புலம்பக்கூடாது, ஐயோ இது இல்லை அது இல்லை என்று புலம்பாமல் நம்ம இருப்பதை கொண்டு நம்ம திருப்தியாக இருக்கும்போது தேவன் அதில் நம்மளை நிச்சயமாய் உயர்த்துவார் என்பதை வந்து ஒரு நாளும் வந்து மாற்றப்படாது. இன்னொன்றாக நம்ம பார்க்கும்போது நம்மளை குறித்து இப்போ நம்ம கோராகோட வாழ்க்கை கற்றுக்கொள்கிறோம். மோசேயை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு விரோதமாக 1000 பேர் எழும்பலாம், அவனுக்கு விரோதமாக 250 பேர் எழுப்பப்பட்டார்கள், நமக்கு விரோதமாக எத்தனையோ பேர் எழும்பலாம், இல்லை ஒரே ஒருத்தர் கூட எழும்பலாம். ஆனால் அந்த வந்து யுத்தத்தை நாம் செய்யாமல் தேவனிடத்தில் நம்ம ஒப்படைச்சோமானால் தேவன் நிச்சயமாய் வந்து அதை அவர் யுத்தம் நடத்தும் போது அதை பற்றி நம்ம கொஞ்சம் கூட கவலைப்பட வேணாம். ஜெயம் நமக்கு மாத்திரமே வரும். நாம் யுத்தம் பண்ணினோம்னா நம்ம பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் லைஃப்லாம். ஆனால் அது தேவனிடத்தில் ஒரு முறை ஒப்படைச்சு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ கோபம் இருந்தாலும் அந்த இடத்துல ஒன்றுமே பேசாமல் அமைதியாக மோசேவை போல் அமைதியாக வந்து கோராகை போல் நம்ம வாழ்க்கையில் யார் வந்தாலும் அமைதியை வந்து எத்தனை பேர் கூட்டி கொண்டு வந்தாலும் ஒன்றுமே பண்ணாமல் அவன் தேவனிடத்தில் ஒப்படைச்சாராம் மோசே. அதே போல் நம்மளும் தேவனிடத்தில் ஒப்படைச்சிட்டு அமைதியாக இருந்தோம்னா அவருடைய நியாயத்திற்கு அவரை பார்த்து கொள்வார், அவருடைய யுத்தத்தை அவர் பார்த்து கொள்வார். நம்ம கொஞ்சம் ஜெபிக்க வேண்டியதும் ஒரே அப்பா இது உங்களோட யுத்தம் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டானா அவர் பார்த்து கொள்வார். ஆனால் அதுக்கு நம்ம கோராகை போல் பொறாமை கொள்ளாமல் மோசையை போல் எல்லாத்தையும் தேவனிடத்தில் ஒப்படைக்கும் பிள்ளைகளாக இருக்கும்பொழுது தான் அந்த ஒரு இது வந்து நம்மளுக்கு ஸ்லாக்கியமும் பாக்கியமும் கிடைக்கும் என்பதை நம்ம புரியும்.
நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸோ இன்றைய நாளில் கூட நம்ம அதற்கான முயற்சிகளை எடுப்போம், கர்த்தரிடத்தில் கேட்போம், நம்ம எல்லாத்தையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அவரோட இது வழியை வந்து நம்ம பின்பற்றினோம் என்றால் நிச்சயமாய் நம்ம இருப்பதை நம்ம திருப்தி அடைவோம். நம்ம வந்து ஒரு காரியங்கள் நம்ம ஊழியக்காரர்கள் சொல்லும் போது கூட சொல்லுவாங்க, உலகத்தரமான காரியத்தில் வந்து நம்ம எப்போதுமே திருப்தியாக இருக்கணும் நம்ம இருக்கிறத வச்சு. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தான் நம்ம திருப்தி உள்ளவர்களாக இருக்கக்கூடாதான். நம்ம இவ்வளோ ஜெபிக்கிறோம், இவ்வளோ இது பண்ணுறோம், இது போதும் அப்படின்னு திருப்தியை அடையக்கூடாதான். ஸோ அதில் நம்ம திருப்தி அடையாமல் இன்னும் நம்ம வாஞ்சிக்கணும் தவிர உலக தரமான வாழ்க்கையில் வந்து நம்ம திருப்தி அடையணும் என்பதை தேவன் வந்து நமக்கு உணர்த்துகிறார். அந்த திருப்தி வந்துடுச்சுன்னா எந்த ஒரு பொறாமை பொச்சரிப்புக்கும் இடம் இருக்காது என்பதை வந்து நம்ம அறிந்து கொள்ளணும். ஸோ இன்றைய நாளில் நம்ம ஜெபிப்போம், தேவனிடத்தில் நம்மளுக்கு மன திருப்தி வேண்டும் என்று கேட்போம். அவருக்கு வந்து அவரிடத்தில் ஒப்படைக்கிறபடியாக எல்லா காரியங்களையும் நம்ம ஒப்படைக்கணுன்ற மனதை கேட்போம். நம்மளுக்கு பொறாமை பொச்சரிப்பு எழுந்திருக்கக்கூடாது என்று நம்ம தேவனிடத்தில் கேட்போம். ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் மாறாத என் நல்ல தகப்பனே அப்பா, இதோ இந்த நல்ல வேலைக்காய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ இன்று நாளே கூட அப்பா எனக்கு ஓராகை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாக நீ தந்த கிருபைக்காக இவக்காக நன்றி அப்பா. அவனுடைய வாழ்க்கையிலிருந்து தகப்பனே நாங்கள் அப்பா மன திருப்தி அடைய வேண்டும் என்று நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. அவனை போல நாங்கள் மன திருப்தி இல்லாமல் அப்பா உம்முடைய இதுக்கு விரோதமாக நாங்கள் எழுந்திருக்காதபடி அப்பா நாங்கள் இருக்கிற இதில் நாங்கள் மன திருப்தி அடையவும் அப்பா. உண்மை அதில் நாங்கள் உயர்த்தியவும் கிருபை பாராட்டுங்க அப்பா. உமக்கு விரோதமாக நாங்கள் செயல்படாதபடி உமக்கு பிரியமானதை செய்ய ஒவ்வொரு நாளும் எங்கள் மனதில் அப்பா நீர் உம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்களை நீர் ஆலோசித்து அருள வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா இல்லை ஒரு வேளை அப்பா இதோ இங்கே அப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் அப்பா கோராகை போல யாரா ஒருவர் வரலாம், இல்லை அவருக்கு நிறைய பேர் எழும்பலாம். ஆனால் என் தேவன் உம்மிடத்தில் அவங்க இப்போ இந்த நேரத்தில் ஒப்படைக்கும் பொழுது அப்பா அது உமக்கான யுத்தமாக இருக்கட்டும் அப்பா. நீர் அதை பார்த்து கொள்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்பா இது அப்பா நீ சும்மா இரு, உனக்காய் நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன என் தேவன் அப்பா நீர் அந்த யுத்தத்தை பார்த்து கொள்வேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. எல்லா வித போராட்டங்கள் மனுஷ போராட்டங்களா இருக்கலாம், பிசாசின் போராட்டங்களா இருக்கலாம், எந்த வித போராட்டத்தையும் அப்பா என் தேவன் நாங்கள் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. நாங்கள் சும்மா இருக்கிறோம் அப்பா. நீர் பார்த்து கொள்வீர் அப்பா. நாங்கள் உம்மை துதிப்பதும் உம்மை விசுவாசிப்பதும் அப்பா அது மாத்திரம்தான் எங்களோட வேலைகள் அப்பா. போராடுவது அப்பா இல்லை ராஜா, யுத்தம் எங்களோடையது அல்ல அப்பா, இது உம்முடையது அப்பா. அப்பா உம்முடையதா யுத்தம் இருக்கும்போது ஜெயம் நிச்சயமாய் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. நாங்கள் உண்மை மாத்திரம் விசுவாசித்து கரத்தில் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. நீர் எங்களை வழி நடத்துங்க. நாங்கள் எங்களுக்கு மன திருப்தியை கொடுங்கப்பா. எந்த பொறாமை பொச்சரிப்பும் இல்லாத வண்ணம் அப்பா நாங்கள் திருப்தியின்மை இல்லாமல் அப்பா இருக்காதபடி நாங்கள் திருப்தியோடு இருக்கவும் உண்மை சார்ந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்தவும் கிருபை செய்யுங்க. அதற்கான ஞானத்தையும் ஆலோசனையும் ராஜா உம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்களை நீர் வழிநடத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். எங்களோடு இருங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் என் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென்.